எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவருக்குடன் பழகும் குணமுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க இந்த டைமில் என்னென்ன தொழில் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள், இது அனைத்துமே மகர ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள்னு சொல்லலாங்க. கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு, சந்திரன் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறாங்கன்னு சொல்லலாங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது, மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகும் குணமுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கன்னு சொல்லலாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. மனக்கவலை அனைத்துமே நீங்கி தெளிவான ஒரு மனநிலை உண்டாக போகுது. எதிர்பாராத திருப்பங்களில் சில பேரோட வாழ்க்கை தரம் அனைத்துமே உயரப்போகுதுங்க. சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே நன்கு முடியும் ஒரு காலமாக அமைய போகுதுங்க. புதிய நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக அமைய போகுது. வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் அமைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க. அதனால் மேலதிகாரிகளோட பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருப்பவங்களால் பல நன்மைகளும் உண்டாக போகுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான ஒரு சூழல் அமைய போகுது. பிள்ளைகளோட முன்னேற்றத்தில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாக போகுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பம் அனைத்துமே நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாக போகுதுங்க. இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நல்லா படிக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. ஆசிரியர்கள் சக மாணவர்களோட ஆதரவுகளும் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உடலால் மனதால் ஆத்ம ரீதியாகவும் வலுவாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே மிகப்பெரிய விடுதலை அடைய போகிறீங்க. குழம்பிக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நிகழும். 7.5 சனி முடிந்திருந்தாலும் கூட சிறு சிறு பாதிப்புகளை சந்தித்து வருவீங்க. மே 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிலைமை அனைத்துமே மாறப்போகுதுங்க. 8ஆம் தேதி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாங்க. கால், வயிறு, தலை சம்மந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க. 8ல் கேது வரதுனால ஆரோக்கியம், குடும்பம் பேசுகின்ற வார்த்தைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாம். 7.5 சனி விலகி இருக்கிறதுனால இனி முன்னேற்றமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அவமானப்படுத்தியவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இழந்தது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம். தாய், கணவன் உங்களோட உடல்நிலையில் கவனம் தேவைங்க. நிறைய மன அழுத்தம், டென்ஷன் போன்றவை முதல் 15 நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. மே 15ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலமானது அமைய போகுது. துணை அல்லது துணைவியாருடன் இணக்கம் ஏற்படுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. பணம் சேருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே அமைய போகுது. திடீர் அதிர்ஷ்டத்தால் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. கேட்டை தயங்கிய விஷயங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு நிகழும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உங்களுக்கு காணப்பட போகுது. தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலன்னு சொல்லலாங்க. வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரப்போகுது. வீடு, வாகனம், மனை இடமாற்றம் நிகழும். 2ல் ராகு
வரவால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அமையுன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். மே 15ஆம் தேதி வரை எடுக்கும் முடிவுகளை மிகவும் கவனமாகவும் யோசித்தும் நீங்கள் எடுக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். முயற்சி செய்தால் பணவரவு கொட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவும் சிறந்ததுங்க. இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை தைரியமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமே சொல்லலாங்க. சவால்கள் பிரச்சனைகள் கடந்து செல்லக்கூடிய அத்தனையுமே தைரியத்தையும் கொடுக்கன்னு சொல்லலாம். உடல்நிலை மனநிலையில் கவனமாக இருக்க வேணுங்க. வண்டி வாகனங்களில் வித்தைகளை காட்டுவதை தவிர்த்துட்டு நடப்பது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி கேட்காமலேயே உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம். தந்தை, இஷ்ட தெய்வம், குருமார்கள், குலதெய்வம் மூலமாக ஆதரவு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குருவருளும் திருவருளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது யோகமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது. பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னே சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட உழைப்புக்கேற்ற பலனை கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்கன்னே சொல்லலாங்க. படிப்பில் கவனம் செலுத்துவதும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. அக்டோபர் நவம்பர் மேல் படிப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். 25-30 வயது இருக்கிறவங்க கவலைப்படுவதற்கான ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு காலம் இருக்குன்னே சொல்லலாங்க. பழைய விஷயங்களை எல்லாமே சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. அதனை கைவிடுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க. 35-45 வயதுக்குட்பட்டவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாக போகுதுங்க. கடனை வாங்கி தவித்து கொண்டிருந்தவங்க அதில் இருந்து விடுபடுவீங்க. வேலையில் சிரமத்தை சந்தித்து வந்தவங்க எல்லாமே இனி அதில் இருந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் அமைய போகுதுங்க. 40-55 வயது இருக்கிறவங்க உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டுங்க. மூச்சு நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் மருத்துவர்கிட்ட அணுகிறது ரொம்பவும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். சில பிரச்சனைகள் அனைத்துமே தீர நீங்கள் சரியான பரிகாரத்தை பயன்படுத்தலாங்க. சனி பகவான் மகர ராசியின் ஆட்சிக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரை வழிபட்டாலும் சனிக்கிழமைகளில் எள் முடித்து தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல ஒரு பலன்களை பெற சனி பகவானை வழிபடலாங்க. எள் முடித்து தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு கோயில்களுக்கு சென்று விஷ்ணு சமஸ்ராகர நாமம் பாராயணம் செய்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. ஏகாதசி விரதம் இருப்பதும் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் பெறுறதுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி, திருமலை, ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டுங்க. உங்களோட வீட்டருகில் இருக்கும் கோயில்களுக்கு சனிக்கிழமைகள் தோறுமே தீபம் ஏற்றும் எண்ணெயை தானமாக கொடுத்து வருவதால் உங்களோட கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபம் ஏற்றி எண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு சங்குப்பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரங்களை துதித்து சனீஸ்வர பகவானை வழிபடுறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்னும் பிற இரும்பு பொருட்களை நீங்கள் தானமாக வழங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் புத்தாடை தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானின் அருட்கடாட்சத்தை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தருன்னே சொல்லலாங்க. ஒரு சிறந்த பரிகாரமாகவும் இது இருக்குன்னே சொல்லலாங்க. இதை அனைவருமே செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக மாறுன்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மகர ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.